திருவண்ணாமலை அந்த மாதிரி 18 குடிகள் இருக்காங்க. 18 குடிகள் ஒரு காலத்துல கோவிலுக்காகவே தங்கள் தலைமுறைகளையே சமர்ப்பித்தவர்கள். அவங்களுக்கு மிராசு ஜமீன் அப்படிங்கிற பட்டம் கோவிலிலே உண்டு. கோவில் வரலாற்று நூல்களிலே அண்ணாமலையார் ஆலயத்திலே தீபம் ஏற்றுபவர்கள் தீப மிராசுன்னு அவங்களுக்கு பேரு. அவர்கள் ஒரு கோவில் குடிகள், கோவில் பெருங்குடிகள். அவங்க வாழ்க்கையே அண்ணாமலையாருக்கு சொந்தம். அதே மாதிரி அவர்கள் வாழ்வாதாரமும் ஆலயம் சார்ந்ததே. அந்த மாதிரி இருந்தது. நான் இருந்த வரலாற்றை சொல்லுகின்றேன். இப்பொழுது எந்த அளவுக்கு என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்பது எனக்கும் முழுமையாக தெரியாது. இது மாதிரி ஒவ்வொரு திருப்பணிக்கும் அந்தந்த கோவில் பெருங்குடிகள் அவங்களுக்கு மிராசுன்ற பட்டம் உண்டு.